கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருக்கிறார். மேலும் விரைவான விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை சொல்லுங்க. கோவை சிறுமி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தின் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கோயம்புத்தூரில் இந்த 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற மனிதநேயமற்ற மன்னிக்க முடியாத குற்றச் செயல்கள் நமது சமூகத்துல ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தங்கள் உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாழக்கூடிய சிறுமியினுடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய உறவினருக்கும் தனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதாகவும், இந்த வழக்குல தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சம்பவம் குறித்து தீவிரமான ஒரு விரைவான விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் காவல்துறை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவதற்கு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கையை பெற்றுத்தர தமிழக அரசு எப்போதுமே உறுதியுடன் செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிராக நடைபெறக்கூடிய இது போன்ற குற்றச் செயல்களுக்கு எதிராக சட்டத்தின்படி கடுமையான தண்டனையை பெற்றுத் தருவதற்கு தமிழக அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் இதற்கான நடவடிக்கை தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறைக்கு இது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறியிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், இந்த 2 குற்றவாளிகள் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் தீவிரமான மற்றும் விரைவான விசாரணை மேற்கொள்வதற்கான உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், கோவையில் இந்த சிறுமிக்கு நடந்த இந்த சம்பவம் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச்செயல் என்று அதை முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நமது சமூகத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக பிறப்புராய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்று அவருடைய குடும்பத்தினர் முன்வைத்திருக்கக்கூடிய புகார் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் பிணக்குராய்வு நடத்தப்பட்டிருக்கிறதுனால பிணக்குராய்வினுடைய அறிக்கை இன்னும் சிறிது நேரத்தில் அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரா என்ற தகவல் எல்லாம் தெரிய வரும். இதற்கிடையில கைது செய்யப்பட்ட 2 நபர்களில் ஒருவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி ஒருவர் நீதிமன்றத்துல காவலுக்கு உட்படுத்தி ஒருவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஒருவர் காயம் காரணமாக அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதன் காரணமாக அரசு மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள். இந்த வழக்கிற்கு தேவைப்பட்டால் இருவருமே காவலரிடத்தில் விசாரிப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்ட இந்த 2 நபர்களுக்கும் உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே கைது செய்யப்பட்ட இந்த 2 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிஜிபி நேரடியாக சென்று அங்கு முகாமிட்டு விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் விஜய் தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதிலே விரைவான ஒரு விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கும் உச்சபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதற்குமான நடவடிக்கையை மேற்கொள்ள காவல்துறைக்கு தான் உத்தரவிட்டிருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் சிறுமியினுடைய இந்த கொலை சம்பவம் மன்னிக்க முடியாத ஒரு மனிதநேயமற்ற ஒரு குற்றச்செயல் என்றும், இது போன்ற ஒரு குற்றச்சம்பவத்தை சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தரப்படும் என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு எப்போதும் உறுதியுடன் நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நடந்த இந்த சம்பவம், இந்த கொடூர சம்பவம் மிகுந்த மனவேதனையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாகவும், அந்த குடும்பத்தினருக்கு
அந்த குடும்பத்தினருக்கும் மற்றும் பெற்றோருக்கும் வந்து தனது துயரத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டு இந்த அறிக்கையை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார். இதற்கிடையில சிறுமியினுடைய உடல் வந்து பிணக்கூராய்வு செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்து நடந்திருக்கிறதா என்பது தொடர்பாக அந்த தடயங்களின் அடிப்படையில தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக சிறுமி வந்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் அவரை சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார்கள் என்றும் சிறுமியினுடைய குடும்பத்தினர் சிறுமியினுடைய உடலை பார்த்த பின்னர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். கழுத்து எலும்பு வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது என்றும் உடல் முழுவதும் காயங்கள் இருப்பதாகவும் முகம் ஒரு பக்கம் வந்து கற்களால் அடித்து சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து அதிலே அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள். சிறுமியினுடைய குடும்பத்தினர் தெரிவித்திருந்தார்கள். இதற்கேற்ற வகையில் தான் வந்து பிணக்கூராய்வு வந்து செய்யப்பட்டிருக்கிறது. பிணக்கூராய்வில் வந்து என்ன முதற்கட்ட அறிக்கையில என்ன தகவல் வருகிறது என்று அதன் அடிப்படையிலே காவல்துறையினர் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் தொடர்பான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிலே இதற்கு உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார், குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.